ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பவ குகாய நமக. உலகெங்கு வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்குறது இந்த பதிவில் என்னன்னா 1/5/2024 அன்று மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு புதன்கிழமை பகல் 1 மணிக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி துலா ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற துலா ராசியினுடைய பலன்கள், குரு பயிற்சி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு இதுவரை இல்லாத ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது. எப்படின்னா, இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும், குரு உங்களுக்கு பகை என்றாலும் 8ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய சாரத்திலும், லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சாரத்திலுமே இந்த ஆண்டு முழுவதுமே அவர் பயணம் பண்ணுறதுனால இடையில ஒரு முறை வக்கரமும் அடைகிறார். அதனால் இந்த ஆண்டு முழுக்க 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 உங்களுக்கு தொழில் சார்ந்து மற்ற எல்லா வகையிலுமே மிகச்சிறந்த ஒரு லாபமான ஆண்டாகவே, மிகச்சிறந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியினுடைய 12ஆம் இடத்தையும் அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய விரயம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தையும், தனவாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தையும், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார். அப்போ 12, 2, 4 ஆகிய 3 இடங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை விழுகிறதுனால சுபம் எவ்வளவு வந்தாலும் சுப செலவுகளும் இந்த ஆண்டு இருக்கிறது. குரு பகவான் சுப செலவை கொடுக்கறதுனால என்ன கொடுப்பாருன்னா, உடனுடைய கல்விக்காக அல்லது வீடு கட்டுறதுக்காக, பொண்ணு பொருள் வாங்குறதுக்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்காக சுப செலவுகள் உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும், நிறைய இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பம், தனவரவு ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானங்களினுடைய சாரத்தில் இந்த ஆண்டு அவர் பயணம் பண்ணுறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு செல்வ செழிப்பு மிக்க ஒரு ஆண்டாக இருக்கிறது. 4ஆம் இடத்தை பார்வையிடுறார். 4ங்கிறது தாய், வண்டி, வாகனம், சுகம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையுமே ஆக அற்புதமான பலன்களை உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் குரு பயிற்சியினால உங்களுக்கு மிக மிக நல்ல அளவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதோட கேதுனால பாதிப்புகள் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா லாபஸ்தானங்களுடைய சாரத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. இந்த ஆண்டு மே 29ஆம் தேதி கிருத்திகை 4ஆம் பாதத்திலையும், ஜூன் 17ஆம் தேதி ரோகிணி 2ஆம் பாதத்திலையுமே குரு பகவான் புஷ்கராம்சம் அடைகிறார். இந்த புஷ்கராம்சம் அப்படிங்கிறதே எந்த கிரகமாக இருந்தாலும் புஷ்கராம்சம் பாதத்துக்கு வந்தது அப்படின்னா அற்புதமான பலன்களை வாரி வழங்கும். தனம், இது மெயினாக தனவரவு அதிகமாக இருக்கும். அதுலேயும் குரு பகவானே புஷ்கராம்சம் வாங்கிறதுனால உங்களுடைய 10ஆம் அதிபதியினுடைய தொழில் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியினுடைய சாரத்திலும், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஸ்தானத்திலுமே புஷ்கராம்சம் வாங்குறதுனால அற்புதமான ஒரு ஆண்டு. அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரமாகிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். ஆக இந்த வக்ர காலமும் உங்களுக்கு நல்ல ஒரு வக்ரங்கிறப்ப 8ஆம் இடத்துல இருக்கிற குருவினால இன்னும் நல்ல சிறந்த பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆக துலா ராசிக்கு இந்த ஆண்டு சுப செலவுகளும் அதிகமாக இருக்கிறது, வரவு அதுக்கு மேலே இருக்குது. இப்போ வரவுக்குள்ளதான் செலவு கட்டுக்குள்ளே இருக்குது, லாபம் மிக அதிக அளவில் இருக்குது. குரு பகவானால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த அபரிமிதமான ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது சனி பகவானுடைய பார்வை
சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால, 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்துக்கு உண்டான அதிபதியே புத்திரஸ்தானத்துல, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல மூலத்திரிகோணம் அடைந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால, கண்டிப்பாக குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு, குழந்தைகளுடைய உயர்கல்விக்கு, குழந்தைகளுக்காக என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ எல்லா முயற்சியும் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆண்டாக அமையும் என்று கூறி, மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி, இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அனுப்புங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.